வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் விரிசல் விழாது, விரிசல் விழுமா என எதிர்பார்ப்பவர்களின் ஆசையில்தான் மண் விழும். பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதில் விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. திமுக கூட்டணி உடைந்துவிடும் என்ற ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது என விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போது கூட்டணி பேரம் ஏதும் பேசவில்லை என்றும் விளக்கம். 2 எம்பிக்கள் மற்றும் 4 எம்எல்ஏக்களை வைத்திருந்த போதும் கட்சி கொடியை ஏற்ற முடியவில்லை. சென்னையில் நடைபெற்ற சமூக அமைப்புகள் மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறதுலாம் ஒரு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். நடிகையை பாலியல் தொழிலாளி என கூறிய சீமான், ஆபாசமாகவோ கண்ணிய குறைவாகவோ எதையும் பேசவில்லை என விளக்கம். தன்னை பாலியல் குற்றவாளி என எப்படி முடிவு செய்தீர்கள் என்றும் கேள்வி. எது கண்ணியம்னு சொல்லுங்க, என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க நீதிபதியா? ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்தி தேனோ அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்க. தன்னை மோசமாக விமர்சனம் செய்த சீமானுக்கு நடிகை கண்டனம். தனது கண்ணீர் சும்மா விடாது என்றும் வீடியோவில் கண்ணீர். இந்த நொடியில நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற? பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நடிகைக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி. சீமானுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பெண்களை திரட்டி வந்து வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் நடத்த போவதாகவும் அறிவிப்பு. படை சார்பாக நாங்க விஜயலட்சுமி அவர்களுக்காக சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நான் உண்ணாவிரதம் இருக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம். எத்தனை லட்சுமிகளைத்தான் பார்ப்பது? செய்தியாளர் சந்திப்பில் சீமான் கேள்வி. நடிகை மற்றும் சீமான் இடையிலான பிரச்சினைக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீதிமன்ற உத்தரவின்படியே விசாரணை நடைபெறுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். இதை திராவிட முன்னேற்ற கழகம் பேக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் இதில் தலையிடவே இல்லை. உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இப்பொழுது வழக்கு பதிவு செய்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மழையால் தற்காலிக பாலம் சேதமடைந்து சாலை துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள் தவிப்பு. கோவில்பட்டியில் மழைநீர் தேங்கியதால் மூடப்பட்ட ரயில்வே சுரங்க பாலம். லண்டனில் சிம்பொனி நிகழ்ச்சி நடத்த செல்லும் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. நினைவு பரிசு வழங்கி உரையாடினார். ஐயா தான் இசைஞானின்னு வச்சாரு. ஆமா, அது மாற்றவே முடியல. எவ்வளவு போட்ட வந்தாலும் அப்படியே ஞானியா உலக அளவுல எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் குடிக்கிறீங்க. இப்போ பணிச்சூழலில் நேரம் ஒதுக்கி நேரில் வந்து வாழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி. இசைக்களித்த பேராசை தன்னை மகிழ்ச்சியில் மூழ்கச் செய்துள்ளதாகவும் இசையமைப்பாளர் இளையராஜா நெகிழ்ச்சி. ராமேஸ்வரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த ஆளுநர் ஆர்.என். ரவி. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. 2023ஆம் ஆண்டு அக்டோபருக்கு பின் பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் பெற பிறப்பு சான்றிதழ் கட்டாயம். அமலுக்கு வந்தது புதிய விதிமுறை. தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை இயக்கப்படும் பேருந்துகள் இனி கிளாம்பாக்கம் வரையே இயக்கப்படும். புதிய நடைமுறை செவ்வாய்க்கிழமை முதல் அமலுக்கு வருவதாகவும் போக்குவரத்து துறை அறிவிப்பு. விடுமுறை தினம் என்பதால் திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் அலைமோதிய கூட்டம். கடும் போக்குவரத்து நெரிசலால் தவித்த பக்தர்கள்.
புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் மாட்டு வண்டி பந்தயம் 23 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்துக்கு எதிராக இந்திய அணி பேட்டிங். கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி என அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இந்தியா நிதான ஆட்டம். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காதலியின் தாயை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயன்ற காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த காட்சிகளையும் செய்தியையும் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றலப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த வாலிபர் ராஜ்குமார் அதே கிராமத்தை சேர்ந்த சுஸ்மிதா என்ற பெண்ணை கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தன்னுடைய மகளின் காதலை அறிந்த அவருடைய தாய் சாமந்தி மகளை கண்டித்து காதலை கைவிட வற்புறுத்தி இருக்கிறார். சுமார் 6 மாத கால போராட்டத்திற்கு பின் குடும்ப சூழ்நிலையை கருதி சுஸ்மிதா தன்னுடைய காதலை கைவிட்டார். தன்னுடைய இந்த காதலுக்கு ஏற்பட்ட இடையூறுக்கு காரணம் சாமந்தி தான் என்பதை அறிந்த ராஜ்குமார் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி வீட்டில் தனியாக இருந்த சாமந்தி திடீரென்று கழுத்தை நெரித்து கொலை செய்யும் என்றார். இது சாமந்தி எழுப்பிய அவைய குரல் கேட்ட அந்த பகுதி மக்கள் ஓடோடி வந்து அவரை ராஜ்குமாரிடமிருந்து நீண்ட முயற்சிக்கு பின் மீட்டு போலீசுக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த போலீசார் அதே பகுதியில் பதுங்கி இருந்த ராஜ்குமாரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துகின்றது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக கருத்து பரவிய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன், நம்மிடம் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் இன்னும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்றும், நாம் கொடியேற்றும் போதுதான் உரிய அனுமதி வாங்கினீர்களா என அதிகாரிகள் சட்டம் பேசுவார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் அரசியல் ரீதியாக நாம் வலிமை பெறப்போகும் போதுதான் அதிகார வர்க்கத்தை நாம் செயல்பட வைக்க முடியும் என்றார். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திருமாவளவன் பேச்சை கொள்கை கூட்டணி என்று சொல்லும் முதலமைச்சருக்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார் என்றும், வேங்கை வயல் கள்ளச்சாராய விவகாரங்களில் திமுகவை எதிர்த்து அவரால் கேள்வி கேட்க முடியவில்லை என்றும் கூறினார். அவருக்கு கூட்டணி எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, இது எதுக்கு அவர் சொல்லணும் தேவையில்லை. அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. இதனிடையே திமுக கூட்டணியில் விரிசல் விழும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் ஆசையில்தான் மண் விழும் என்று பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வீடியோவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்தி மொழியை திணிக்க முடியாது என்று மிரட்டினால் அன்றி நடுங்கி கூழை கும்பிடு போடுவதற்கு அதிமுக என நினைத்தீர்களா என்றும் தான் பேசிய வீடியோவை பதிவிட்டுள்ளார். கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விடுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது.